ஹலோ கைஸ், வெல்கம். இன்றைக்கி HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ HCF இது மீ போவா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது மீ பெரு பொது வகுத்தி, அதை தான் சுருக்கமாக மீ போவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு சம் பார்ப்போம். HCF ஆஃப் 12 × 12 16, அதாவது 12 16. இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது 12க்கும் 16க்கும் தனித்தனியாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, அந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது 12ஐயும் 16ஐயும் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 12க்கு கண்டுபிடிக்கலாம். 12 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6ஐ 2ஆல் பண்ணலாமா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். இனி 3ஐ அப்படியே பண்ணுங்கள். 1 3s are 3. 1 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம், இதுக்கு மேலே போடவும் முடியாது. இனி 16 2ஆல் போடுங்க. 8 2s are 16, 8 கிடைக்குமா? 8ஐ 2ஆல் போடலாம். போட்டால் 4 2s are 8. இனி 4ஐ 2ஆல் போடலாம். 2 2s are 4. இனி 2ஐ 2ஆல் போடும்போது 1 கிடைக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இனிமே இதை தனித்தனியாக எடுத்து எழுதணும். அதாவது 12 நம்ம இப்படி பண்ணோம்ல, அதாவது இது எல்சிஎம் எடுத்த மெத்தட் தானே. அதில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சோ அதை அப்படியே நம்ம எல்சிஎம்க்கு பண்ணுவோம்ல, அதே ஸ்டெப்பில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது 2 மல்டிப்ளை பை 2 மல்டிப்ளை பை 3. 1 நம்ம அது பண்ணும்போது அதுதான் கிடைக்கும். ஸோ 1 ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 16 இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 × 2 × 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 12 16 இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து தனியாக எழுதணும். அதாவது 2வும் 2வும் காமனாக இருக்கா, இன்னொரு 2வும் 2வும் காமனாக இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 2 2 காமனாக இருக்குது. நான் ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு 2 மட்டும் எழுதணும். அதே மாதிரி இன்னொரு 2 2 காமனாக இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு 2 மட்டும் எழுதணும். அதுக்கப்புறமா மேலே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 எதுவுமே இல்லை. ஸோ அது எழுத வேண்டாம். ஸோ இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதணும். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதணும். நான் ரவுண்ட் போட்டிருக்கிறதுல 1 மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ 2 2s are 4ன்னு கிடைக்கும். ஸோ 12க்கும் 16க்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதில் இன்னொரு மெத்தடாகவும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கல்ல, அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கண்டுபிடிங்க. எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 12க்கும் 16க்கும் காமனாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 போடுவீங்க. 6 2s are 12, 8 2s are 16. மறுபடியும் 2ஆல் போடுவீங்க. 3யும் 4ம் கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் போடும்போது 3 அப்படி வந்துடும். 2 2s are 4. மறுபடியும் 3ஆல் போட்டால் 1 3s are 1 3s are 3 2 அப்படி வந்துடும். மறுபடியும் 2ஆல் போடும்போது 1 1ன்னு கிடைக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்சிஎம் பண்ணும்போது இதை அப்படியே எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவீங்க. லெஃப்ட் சைடு இருக்க 2 2 2 3 2 எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஆனால் HCFக்கு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். காமனாக 2 தடவை இருக்கிறத எடுத்து நாம் ஒரு தடவை எழுதணும். அதாவது 2வும் 2வும் 2 தடவை இருக்கா, அதுக்கு பதிலாக ஒரு 2 போடணும். அதே மாதிரி கீழே 2 நடுவில் 3 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு கீழே ஒரு 2 இருக்குது, அதுக்கு பதிலாக காமனாக ஒரு 2 எழுதணும். ஸோ 2 2s are 4ன்னு கிடைக்கும். அந்த 3ஐ விட்டுற வேண்டியதான். அதை நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒன்றே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 விதமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எழுதியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரே தடவை எழுதியும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மல்டிப்ளை பண்ணுறதுல தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.